ஹாய் மக்களே, நீங்கள் லைஃப்பில் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதம் இவ்வளோ சம்பளம் வரும், இவ்வளவு சேமிக்கலாம், பிஸ்னஸில் இவ்வளவு லாபம் வரும்னு ஒரு சூப்பர் கணக்கு போட்டிருப்பீங்க. ஆனால் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை வரும். மொத்த பிளானும் சுக்கு நூறாக உடையும். எவ்வளவு உழைச்சாலும் கடைசியில் ஜீரோவில் வந்து நிற்போம். ஏன் இப்படி நடக்குது தெரியுமா? ஏன்னா நாம் போடுற பிளானில் எல்லாமே சரியாக நடக்கும்னு நம்புகிறோமே தவிர தப்பாக நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பிளான் போடுறதே இல்லை. பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சீக்ரெட் ரூல் இருக்குது. அதுதான் தப்பாத தவறுகள், அதாவது ரூம் ஃபார் எரர். இது மட்டும் தெரிஞ்சால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் வந்தாலும் ஈஸியாக தப்பிச்சிடலாம். அது என்ன ரூல் வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணத்தை த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கில் சொல்கிறாங்க. 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்த நேரம் ஜெர்மன் படைக்கிட்ட ரொம்ப அட்வான்ஸ்டான எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாத பெரிய போர் ட்ரோன்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த டேங்கர்கள் எல்லாமே ரஷ்ய படைக்கிட்ட ரொம்ப ஈஸியாக தோற்று போச்சு. எப்படின்னு பார்த்தா, அந்த டேங்கர்களை கொஞ்ச நாள் காட்டுக்குள்ளே நிறுத்தி வச்சுருந்தப்போ அங்கே இருந்த எலிகள் எல்லாம் உள்ளே புகுந்து அந்த டேங்கரோட வயர்களை எல்லாம் கடிச்சு கதறிடுச்சு. எந்த பீரங்கியாலையும் அழிக்க முடியாத டேங்கர் ஒரு சின்ன எலியால் அழிஞ்சு போச்சு. உலகத்திலேயே பெரிய இன்ஜினியர்ஸ் சேர்ந்து உருவாக்கின அந்த டேங்கரில் எலி வயரை கடிக்கும்னு யாரும் பிளான் பண்ணலை. நம்ம வாழ்க்கையும் இது மாதிரி தான். யாருமே எதிர்பார்க்காத ஒரு சின்ன விஷயம் நம்ம மொத்த பிளானையும் காலி பண்ணிடும். இதுக்காகத்தான் பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை ஆரம்பித்தப்போ ஒரு பெரிய ரூலை ஃபாலோ பண்ணார். அவரோட கம்பெனிக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு வருமானமுமே வரலைனாலும் கம்பெனியை மூடாமல் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து கம்பெனியை ரன் பண்ணுற அளவுக்கு தேவையான பணத்தை எப்போவுமே பேங்க்கில் ரெடியாக வச்சுருந்தார். அதாவது நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் என்ன நடந்தாலும் தப்பிக்க ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நம்மக்கிட்ட இருக்கணும்னு அவர் நம்பினார். பில்கேட்ஸ்லாம் பெரிய ஆள். நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம ஊருக்கே வருவோம். ஒருத்தர் சொந்தமாக வீடு கட்டலாம்னு முடிவு பண்ணுறாரு. இன்ஜினியர்கிட்ட கேட்டால் 25 லட்சத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் பேங்க்கில் 25 லட்சம் லோன் வாங்கி வேலையாக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் வீடு கட்டி முடிக்கும்போது சிமெண்ட்டு விலை ஏறிடுச்சு, கம்பி விலை ஏறிடுச்சுன்னு 30 லட்சம் ஆகிடும். அந்த எக்ஸ்ட்ரா 5 லட்சத்துக்கு வட்டிக்கு கடன் வாங்கி லைஃப் ஃபுல்லாக இஎம்ஐ கட்டிகிட்டே இருப்பார். இது ஏன் நடக்குது? 25 லட்சம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை விலைவாசி ஏறுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்சம் ஆகுமே, அதுக்கு நம்மக்கிட்ட பிளான் இருக்கா அப்படின்னு அந்த ரூம் ஃபார் எரரை அவர் யோசிக்கவே இல்லை. அதனால தான் பிரச்சனை. ஷேர் மார்க்கெட் கிங் வாரன் பஃபெட்டும் இதையே தான் சொல்கிறாரு. இன்வெஸ்ட்மெண்ட்டோட முதல் ரூலே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தான். நீங்கள் மாதம் கொஞ்சம் பணத்தை உங்கள் வயசான காலத்துக்கு சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த பணத்துக்கு 8% வட்டி கிடைக்கும்னு நீங்கள் பிளான் போடுறீங்க. ஆனால் மார்க்கெட் சரிஞ்சு உங்களுக்கு வெறும் 4% வட்டி தான் கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? அங்கே தான் சிக்கல். அதனால் உங்கள் பிளானை போடும்போதே 8% கிடைக்கும்னு நம்புவோம். ஆனால் ஒரு வேளை 4% தான் கிடைச்சாலும் என் வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடுற அளவுக்கு நான் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் தப்பாத தவறுகள். அதே மாதிரி தான் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரே ஒரு வழியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்துக்கு ஒரே ஒருத்தரோட வருமானம் மட்டுமே வருதுன்னா ஒருவேளை அந்த வேலை போயிட்டாலோ அல்லது பிஸ்னஸ் டல்லானாலோ குடும்பமே நடுத்தருவுக்கு வந்துடும். அதனால் எப்போவுமே ஒரு பேக்கப் பிளான், இன்னொரு வருமானத்துக்கான வழியை செட் பண்ணி வைக்கணும். கேசினோவில் சீட்டு விளையாடுறவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்க விளையாடுற எல்லா கேம்லையும் ஜெயிச்சிட மாட்டாங்க.
அவங்களுக்கும் நிறைய தப்பு நடக்கும், நிறைய ஆட்டத்தில் தோப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற சீக்ரெட் என்னன்னா, அவங்க தோற்று போகிற அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட இருக்கிற மொத்த பணமும் காலியாகாத அளவுக்கு ரொம்ப கவனமாக பணத்தை பிரித்து வச்சு விளையாடுவாங்க. அதாவது, நான் தப்பு பண்ணுவேன், ஆனால் அந்த தப்பு என்னை முழுசாக அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட ரூல். கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஊரில் நிறைய பேர் சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் நிலத்துலையோ இல்லை நகையிலையோ இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் திடீர்னு வீட்டில் யாருக்காவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் உடனே அந்த நிலத்தை விற்க முடியாது, கையில் காசு இல்லாமல் கடன் வாங்குவாங்க. இதுக்கு தான் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு, அதாவது அவசர கால நிதி எப்போவுமே பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். உங்களோட 6 மாத செலவுக்கு தேவையான பணம் எப்போ கேட்டாலும் எடுக்கிற மாதிரி ரெடியாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் ரூம் ஃபார் எரர். எவ்வளவு பெரிய அடி விழுந்தாலும் உங்களை காப்பாற்றுற லைஃப் ஜாக்கெட் இந்த பணம் தான். சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் பிளான் சொதப்புனா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறது தான் தப்பாத தவறுகள். வாழ்க்கையில் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இல்லைங்கிறத ஏற்றுக்கிட்டு சேமிப்பை அதிகமாக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பணத்தை சரியாக பிளான் பண்ணட்டும். த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கில் இருக்கிற அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.